தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பில் உங்கள் சிந்தனைக்கு நுகர்பொருள் கலாச்சார முற்றுகையில் மனித வாழ்வு எந்திரமயமாகிவிட்டது. வாழ்வின் ருசி அறியாமலேயே இங்கே பலருடைய வாழ்நாள் பறிபோய் விடுகிறது. ஒரு நிமிட அபத்தம் என்ற நூலில் எந்திரமயமான வாழ்வின் அவலம் மிக அழகாக விளக்கப்படுகிறது. நமக்கு வானத்தில் இருக்கும் இரவு பொழுதில் கொட்டி கிடக்கும் நட்சத்திர கூட்டத்தை ரசிக்க நேரமில்லை. நிலா காலத்தில் கடற்கரை மணலில் கால்கள் புதைய நடந்தபடி அலைகளின் ஆட்டத்தில் ஈடுபட மனமில்லை. தாயின் மடியில் தலை வைத்து படுத்து அவள் நம்மை வளர்த்த கதை கேட்கவோ, மனைவியின் கை சமையலை ருசித்து நெஞ்சம் திறந்து பாராட்டவோ, பிள்ளைகளின் மழலையில் ஈடுபட்டு இதயம் மகிழவோ, நல்ல கவிதையை மனப்புத்தகத்தில் மறுவாசிப்பு செய்யவோ, சுகமான இசையில் கரைந்து போகவோ நமக்கு நேரமே இல்லை. எல்லாவற்றிலும் வேகம் என்றாகிவிட்ட போது இயற்கையின் அழகுகளில் இங்கே இதயத்தை இழக்க யாருக்குத்தான் நேரம் இருக்கிறது? வறுமையில் வாடுபவருக்கு வயிற்று பசியே பெரிய பிரச்சனை. சரி, வளமாக வாழ்பவர்கள் மட்டும் வாழ்வின் ருசியறிந்து வாழ்கிறார்களா என்ன? நன்றி.